இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கண்ணீரங்கு இல்லையே, வியாதி வறுமை இல்லையே. ஓஹோ, கண்ணீரங்கு இல்லையே, வியாதி வறுமை இல்லையே. மல்லிகாங்கிறவங்க கொடைக்கானல்னு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு உள்ள பொக்களமாக இருந்துச்சான். ஒவ்வொரு ஞாயிறு மாலையில் 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சியை பார்ப்பாங்களாம். ஒரு நாள் அம்மாட்ட நான் கையில் ஃபோனில் எண்ணெயை வச்சுக்கிட்டு தேங்காய் எண்ணெயை வச்சுக்கிட்டு, அம்மா ஜெபம் பண்ணுங்க, எனக்கு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை ஒரு பொக்களமாக இருக்குது, ஒரே காந்தலாக இருக்குது, நான் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், ஆனாலும் புண்ணு சரியாக ஆற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். என்னை ஊசி ஜெயிப்பார்கள், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியால் ரசிக்க என்ற வார்த்தைக்கு சாட்சியாக அவங்க ஃபோன்லேயே மதுரையில் இருந்து அந்த எண்ணெயை என்னைக்கு ஜெபம் பண்ணாங்க. அதை 1 வாரம் தான் போட்டேன். மருந்து மாத்திரைக்கு சுகமாகாத அந்த பொக்களங்கள் இயேசுவின் இரத்தத்துக்கு கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டுடைய நாம மகிமைப்படுவது என்று சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். வாழ்த்துக்களை இந்த ஜாய்டி நேயர்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்காக டிவி பார்க்குற ஒவ்வொருவருக்காகவும், தேவன் எல்லாம் கூட பத்திரிகையை வாங்கி படிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். யூடியூப் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானின் மன்றாட்டு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. யாக்கோபு 5:16 நீதிமான் விரும்புகிறது நடக்கும். இயேசு உங்களை என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால, அவருடைய ஆவினால், அவருடைய வசனத்தினால நம்மளை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் தான் நீதிமான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதிமான் கூப்பிடுவதை அவர் கேட்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாத்தான் இருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நிற்பார். கர்த்தர் நின்று என்ன செய்வார்? விடுவிப்பார். ஏன் எனக்கு மட்டும்?
என்று சொல்லி நீங்கள் பதற வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எல்லா விண்ணப்பங்களையும் கவலைப்படாமல் சோத்திரத்தோடு ஆண்டவருக்கு தெரிவிச்சிருங்க. ஆண்டுடைய நேரம்னு ஒன்று இருக்குது, கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆகவே கை இவ்வளவேன்னு பொய்யுறியாத தேவன். தலையை தாழ்த்தி மிச்சம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் மெய் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியான பலமாய் இறங்குவீராக. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் நசனா இயேசு நாமத்தில் வாய்க்காமலே போவதாக. வசனம் 30, 60, 100 பலன் தருவதாக. வசன பொறிக்கு பிசாசை இயேசு நாமத்தில் சபிச்சு அப்புறப்படுத்துகிறோம். பேசுவது நீங்கள் எல்லாம், உங்களுக்கு இருக்கிற பரிசுத்தாவியானவரே நீர் பேசு ஆண்டவரே. நாங்கள் கேட்குறோம். கேட்டு அதை காற்றுல விட்டு விடக்கூடாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடக்கூடாது. வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்கணும். பேசப்படுகிற வேத வசனங்கள் ஆண்டவரே ரெக்காதாக வர கால்களுக்கு தீபமும் செல்லு வலிக்கு அது வெளிச்சமாய் இருப்பதாக. வேதத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. ராக்காதிகாலா. வேதத்தை யாரும் புறக்கணிக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த ஒரு ஒயிலாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒயில் பத்திரத்தை நம்ம வைத்திருக்கணும், எப்போதும் இருதயத்தில் வைத்திருக்கணும். அப்போதான் வாயினால் அந்த உயிரில் எழுதப்பட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும். அல்லேலூயா. அதிகாதாக வேற வேதத்தை மறந்தா கர்த்தர் நம்ம எல்லாரையும் மறந்துடுவார். அல்லேலூயா. ஆவியானவரே இறங்கும், இறங்கும். வேதத்தை கை கொள்ளுவரும் பாக்கியவான். உங்களுக்கு எனக்கும் பாக்கியம் உண்டாகும்படி வேதத்தை கை கொள்ளுவோம். அல்லேலூயா. வேத வசனத்தை கவனித்து கேட்போம், அதன்படி செய்வோம். அப்பொழுது கர்த்தர் பாக்கிய நன்மை நமக்கு உண்டாக பண்ணுவார். ஆமேன். இயேசு நாமத்தை பிதாவே, ஆமேன். இந்த நாளையும் கூட கர்த்தர் என்னோடு பேசின ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லிட்டார்னா அது அப்படியே என்ன செய்ய நடக்கும். நம்ம எத்தனையோ காரியங்களை சொல்கிறோம், நடக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம மாம்சத்தில் பேசியிருப்போம். ஆண்டவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டை வருகிறது. அவர் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு பேசுகிறார். அதனால் அது நடக்கும். ஏன்னா இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களும் தேவனுடைய புத்திரர். நசனா இயேசுவ தேவன் பரிசுத்த ஆவினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி அவரோடு கூட இருந்தபடினால அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஏன்னா பிதாவாகிய தேவன் அவரை தனியே விடவே இல்லை. செவங்கே கப்பலில் நம்மளை விட்டு ஆண்டவர் மறந்துட்டாரோ, நம்மளை விட்டு போயிட்டாரோ நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டிட அப்படியே நின்றுவோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அங்கே இருக்கிற வேலைக்காரன் பிழைப்பான்னு 100க்கு அதிபதி சொல்கிறார் இல்லையா? யோவான் 4 அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்க முடியும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சரி, அவர் வார்த்தையினால தான் வானம் பூமி எல்லாவற்றையும் நம்ம காண்கிற இன்னும் பார்க்காத எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கிட்டார். அந்த மனிதனை முற்று என்ன பண்ணார்? அவருடைய சாயலாய் அவர் பிரயாசப்பட்டு உருவாக்கினார். நீங்களான அவருடைய கரத்தின் கிரியலாய் இருக்கிறோம். அவர் சாயலாய் இருக்கிறோம். அவர் சாயலாத்தான் மனிதனை உண்டாக்குனார். அவனுக்கு தம்முடைய முழு மகிமையும் கொடுத்திருந்தார். அவன் பாவம் செய்த பொழுதுதான் மகிமை எடுத்துக்கொண்டார். ஆனால் இழந்துவனம் மகிமையை தேட இயேசு வந்தார். அல்லேலூயா. பழைய ஆதாம் என்ன பண்ணா? பாவம் செஞ்சான். புதிய ஆதாமாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? நமக்கு ஜீவனை கொடுத்தார், நம்மளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீஸ். நம்மளை மீட்டுக்கொள்ள புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்தார். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட ஸ்டாப் ஆயிரும். நீங்களானு சொல்ல வேணாண்டு, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, புயல் அடிக்கிறது நின்றோம். என் வாழ்க்கையில் உள்ள அலைகள் கடல் கொந்தளிக்கிற போல் என் வாழ்க்கையில் மாறி மாறி ப்ராப்ளம் வருது. இன்னும் யுத்தங்கள் ஓய மாட்டேங்குது. ஒரே சண்டை, சச்சரவு, மனஸ்தாபம், பலவீன, வியாதி, வாத வீட்டுக்குள்ளே வந்திருக்கு, சாபம் வந்திருக்கு. இப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவர் சொன்னால் போதும், அப்படியே எல்லாமே விளைகிறோம். இங்கே நம்ம பார்க்குறோம், மார்க் சுவிசேஷம் 4:37 முதல் 41 வரை. இயேசு சீசர்களோடு படகுல பிரயாணம் பண்ணுகிறார். அப்பொழுது பலத்த காற்று ஒன்று அடிக்குது.
அந்த பலத்த காற்று அடிக்கும்போது என்ன ஆகுது, இயேசு என்ன பண்ணுறார், அந்த படகுல அவர் பின்னணித்தில் தூங்குகிறார். இன்றைக்கி அநேக ஆண்டவரை முன்பாக வைக்கிறது இல்லை. தாவீது கர்த்தரை முன்பாக வைத்திருந்தான், அதனால் அவன் அசைக்கவே படலை. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு பின்னால் இருக்கிறார். அவரை தூங்க விட்டுறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே. ஒரு 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 எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் சொன்னாங்க, நீங்களாம் எனக்கு ஒன்றும் ஜெபம் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் என் பிரச்சனையை. கடைசியில் தோல்வி தான் அவங்களுக்கு. ஆண்டவர் இல்லாத லைஃபு, ஆண்டவர் கிரியை செய்யாத எந்த ஒரு செயலும் வேஸ்ட்டுங்க. 2 பேர் அப்படி சொன்னாங்க. ஒரு பொண்ணு ரொம்ப என்கிட்ட கோவப்பட்டுட்டா. இதுக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, அதாவது ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, அந்த பையனும் இந்த பொண்ணு பேசியாச்சு, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க அந்த பெண்ணுடைய தாயார். அதுக்கு பொறுக்கலை. என்கிட்ட பயங்கரமாக பேசி எங்கள் அம்மாட்ட சொல்லிடுங்கன்ட்டு, இவங்க தோதுக்கலாம், நான் போக மாட்டேன், எனக்கு இப்போவே என்ன செய்யணும், அந்த பையன் நம்பர் வேணும், நான் பேசணும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். இல்லைன்னா இப்போ வாங்கி கொடுக்கலைன்னா நீங்கள் எந்த மாப்பிள்ளை வந்தாலும் நான் கட்டிக்கிட மாட்டேன். எப்படி நீங்கள் கொண்டு வந்தாலும் கட்ட மாட்டேன், எங்கள் அம்மா கொண்டு வந்தாலும் கட்ட மாட்டேன், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன், நானே துணையை தேடிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன். இதுவரை கல்யாணம் ஆகலை. ஏன்னா குடும்பம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட வேண்டும். முதல் குடும்பத்தை ஆண்டவர் ஏதேனில், ஏதேன் என்றால் மகிழ்ச்சி, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை வச்சார், அவர் சாயலாக உருவாக்கி. பின்பு அவனுடைய விழா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உண்டாக்கி அவனே பேரிடும்படி கொண்டு வந்தார். ஏவாள் என்று பேரிடும்படி கர்த்தர் உதவி செய்தார். இவள் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள், எலும்புக்கு எலும்பாக இருக்கிறாள், இவரின் மாம்சத்திலிருந்து எடுக்கப்பட்டபடி அவன் மனுஷி என்று பெயர் வைத்தான் இல்லையா? அப்போ இவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஒரு துணையும் ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். கர்த்தர் குடும்பத்தை கட்டாலொழிய கட்டுரு புரோஜனம் வருதாங்க. கர்த்தர் நகரத்தை காத்தாலொழிய காக்குரு புரோஜனம் வருதா. நான் ஒரு இதில் படித்தேன், எத்தனையோ வேலைக்காரங்க அவங்க பெரிய அரண்மனை வச்சுருக்காங்க, பெரிய நல்ல வசதி வாய்ப்பு. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலுக்கு போகும்போது வாட்ச்மேனு குறுக்கா இருக்காங்க, ஆனால் எல்லாத்தையும் கட்டி போட்டு இருக்கலாம் கொள்ளையடிச்சு போயிட்டான்னு பார்த்தேன். எப்படி ஏன் ஆண்டவர் அங்கே காக்கலை? நீங்கள் எத்தனை துப்பாக்கி ஏந்தினவங்கள வச்சாலும் நமக்கு தெரியும், மெய்க்காவலர் தான் என்ன செஞ்சார், இந்திராமாவை கொண்டுட்டார் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது இல்லையா? அப்போ பாதுகாப்பு உங்களுக்கு இருந்துச்சு. பூனைப்படை, கருப்பு படை, எல்லா படையும் அவங்களுக்கு இருந்துச்சு பாதுகாப்பு. அதையும் மீறி குண்டை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள கொண்டுட்டாங்க. ராஜீவ்காந்தி இதே நிலைமை தான் இல்லையா? அப்போ தேசத்துக்காக அவங்கெல்லாம் ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க. அவங்கள பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருந்துச்சு. அப்போ தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடு பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் விழுந்து போகும். ஆண்டவர் இல்லாத லைஃபே கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்லணும், அப்போ தான் உங்கள் பிரச்சனை தீரும். அவர் கட்டளையிட்டு அப்படியே ஆஃப் ஆயிரும். உலகமாக 28:1-2 வாசிக்கிறேன் இல்லையா? என்ற கட்டளையின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் அது பழிக்கும். ஆண்டவர் சொன்னார், என் நுகத்தை நீங்கள் சுமங்க, வருத்தப்பட்டு பாரசம்குரிய எல்லாரும் இடத்துல வாருங்கள். மத்தேயு 11:28 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் கட்டளை நீங்கள் கை கொள்ளுங்க. அவருடைய கட்டளை பாரமானதே அல்ல. என் சுமை லேசானது அப்படிங்கிறார். மனுஷனே ஓ இருதயத்தை எனக்கு தா, மகளே ஓ இருதயத்தை எனக்கு தா அப்படிங்கிறாரு. நம்ம கொடுத்துட்டா அவரே என்ன செய்வார், அதில் பேசுவார், அவரே என்ன செய்வார், கட்டளையிடுவார், நம்ம மனச்சஞ்சலத்தை நீக்குவார், நம்ம தேவையில் சந்திப்பார். இங்கே நம்ம பார்க்குறோம், அங்கே சீசர்கள் புலம்புறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறதும் கவலை இல்லையா? ஆண்டவர் சொன்னார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் எங்கே போச்சு? காற்றை பார்த்து கடலை பார்த்து என்ன செய்தார், பேசினார். காற்றை பார்த்து இறையாத, கடலை பார்த்து நீ என்ன செய்யாத, கடல் அலையை பார்த்து கொந்தளிக்காத, அமைதியில் இரு. கொந்தளிக்கிற நம்முடைய வாழ்க்கையில், தேவையில் நிறைந்த வாழ்க்கையில், தேவையில் நிறைந்த குடும்பத்தில் அவர் சொன்னாருன்னா அது அப்படியே என்ன செய்யும், நடக்கும். அவர் சொல்ல ஆகும், அப்படின்னா நடக்கும். கட்டளையிட அப்படியே பிரச்சனை நீங்கும். அவர் கட்டளையிடணும். நீங்கள் எத்தனை நாளோ ஜெபிக்கலாம், ஏசு நாமத்தில் இந்த பிரச்சனை போட்டு ஆண்டவரே, இந்த தடை போட்டு ஆண்டவரே, இந்த கட்டுகள் உடையிட்டு ஆண்டவரே கேட்டுக்கலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயேசு சீசர்களால் அது முடியலை. ஏன் அவிசுவாசமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நம்முடைய அவிசுவாசம்தான் நம்ம வாழ்க்கையில் கொந்தளிக்க வைக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அவிசுவாசமான விசுவாசமாயிரு. விசுவாசம் வரத்திலே வருகிறது, கனியிலே வருகிறது.
எனக்கு விசுவாச சோதனை வரும்போது நான்லாம் சொல்லிடுவேன். எனக்கு ரொம்ப பரீட்சை வரும் மாதிரி இருக்கும் விசுவாசத்தில். விசுவாசம் பொறுமையை உண்டாக்கும், உண்மைதான். 1 பேதுரு அது 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஆனால் ஆண்டவரே நான் சொல்லிடுவேன், ஆண்டவரே நீங்கள் தான் என் விசுவாசம், எரிமையா சொன்னதோ நீங்கள் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லிடுவேன். அப்படியே அவிசுவாசம் போயிடும் பாருங்க. ஏன்னா நமக்குள்ளே விசுவாசத்தை தொடங்குறவர் முடிக்கிறவர் யார் தான்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2, மேகம் போல திரளான சாட்சியை நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்க, நம்ம நெருக்கி நிற்கிற எல்லா பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குறவர் முடிக்கிறவரும் ஆகி அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? செல்லணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஒரு முறை பேதுரு இப்படி சொல்கிறாரு. அப்போ சார் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 9ஆம் மணி வேளையில் பேதுரு யோவான்னு போய் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது 40 வருஷத்துக்கு மேலே தாயின் வயிற்றில் பிறக்கும்போதே சப்பானி. அவனை பார்த்து சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லை, நசனா ஏசுநாமத்தில் எழும்பி நட. அவன் குதித்து எழுந்து என்ன செஞ்சான்? நடந்து தேவாலயத்துக்குள்ளே ஓடிட்டான்னு பார்க்குறோம் இல்லையா? அப்புறம் அவர் சொல்கிறாரு, எல்லாரும் பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள் எல்லாரும் பிரமிக்கிறாங்க. இது எப்படி நம்ம இத்தனை வருஷமாக, ஏன்னா 40 வருஷத்துக்கு மேலாக அந்த ஆளை சப்பானியாக இருந்த அந்த ஆளை தேவாலயத்தில் வச்சு என்ன செய்கிறாங்க? வெளியே வைக்கிறாங்க, பிச்சை கேட்டு. அந்த குடும்பம் அவனை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த பேதுரு யோவானை வச்சு பேசினார். பேதுரு சொன்னார், என்கிட்ட வெள்ளி பொண்ணெல்லாம் இல்லைப்பா, நீ காசு எதிர்பார்க்காதப்பா, பணத்தை எதிர்பார்க்காத, உடைமை எதிர்பார்க்காத, என்னிடத்துல இயேசு நாமம் இருக்குது, அது நசரனா இயேசுவின் நாமம், எழுந்து நட்ட சொன்னார்ப்பா. பிடிச்சு கையை பிடிச்சி என்ன செய்கிறாரு? தூக்கி விடுறாரு. சொல்லாவும் கட்டளை நிற்குங்க. அவன் துதித்து குதித்து எழுந்து தேவனை மைமைப்படுத்தி ஆலயத்துக்குள்ளே போனான்னு பார்க்குறோம். அப்போ அவர் சொல்லிட்டார்னா நிச்சயம் என்ன செய்யாது? நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் உங்களை தாக்கிக்கிட்டே இருக்குது, உங்களால் எழும்ப முடியல, ஆண்டவருக்காக ஒரு சாட்சியாய் வாழ முடியலை, அவமானம், நிந்தனை, போராட்ட, தோல்வி, பலவீன, வியாதி, தேவைகள், தடைகள், இவைகளை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அல்லேலூயா, இறையாத, அமைதலாயிரு. அதட்டுங்க. அதை பார்த்து, பிரச்சனையை பார்த்து. ஆண்டவர் நமக்கு சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் நமக்கு என்ன செய்கிறாரு? அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஒன்று நம்மளை சேதப்படுத்த மாட்டாதுன்னு இருக்கு. இப்போ ஒன்று சேதப்படுத்த முடியாது. அவர் சொல்ல கட்டளை இருக்கும். அப்போ நீங்களும் நானும் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும். அது அப்படியே ஸ்டாப் ஆகும். அதே போல் கட்டளை நிற்கும். அவர் நிறுத்தினா யாரும் அதை தொடங்க முடியாது. ஒரு அம்மா அப்படி சொன்னாங்க, எனக்கு விரோதமாக இடத்துல வீடை கட்டிக்கிட்டு இருக்கான், கட்டிடம் அது வாட்டு போய்கிட்டே இருக்குது. நான் போலீஸில் சொல்லி அங்கே சொல்லி இங்கே சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கோர்ட்டில் வாய்தா அதுக்குள்ளே அவன் கட்டடம் கட்டி என்ன செஞ்சுட்டான்? குடியே வந்துட்டான் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட இருக்கும், பயப்படாதீங்க, உங்களுக்காக அவை கட்டி வச்சுருக்கான், உங்களுக்கு தான் அந்த இடம் வரும். உங்கள் இடம் உண்மைனா ஆண்டவர் பார்த்தாருன்னா உங்கள் இடத்த அந்நியை சுதந்திரிக்க விடவே மாட்டார். அவர் கட்டளையிட நிற்கும். எந்த பிரச்சனை உங்களை அழுத்துது, அவர் கட்டளையிட நிற்கும். அன்றைக்கு சீசர்களை காப்பாற்றினவர். போட்டு ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சு போச்சு. அவங்கள காற்றங்கடலே அதட்டின தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்களோடு என்னோடு இருக்கிறார். எந்த புயலாக இருந்தாலும் அது அமருகிறது என்பதை மறந்து போகாதீங்க. மறந்து போக எந்த பிரச்சனைக்கும் அவர் கட்டளையிட்டார்னா அப்படியே நின்று போகும். சரி, அடுத்து நம்ம பார்க்குறோம் 139 சங்கீதம் 4. நாவில் சொல் பிறவாதுக்கு முந்தையே அவர் என்ன பேச போனா இருந்திருக்கிறார் நம்ம. ஆனால் நீதிமொழி 10:19 சொல்லுது, மிகுதியான சொற்களினால் என்ன செய்ய முடியாது? பாவம் இல்லாமல் போகாது. நம்ம மிகுதியான சொற்களினால் வீண் வார்த்தையை பேசக்கூடாது. அப்போ தான் நசரா இயேசு நாமத்தில் நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் அப்படியே நடக்கும். ஏன் இன்னைக்கு நசரா இயேசு நாமத்தினால நடன்னு சொன்னால் எந்த சபை நடக்க மாட்டேங்கிறான், எந்த காரியம் நடக்க மாட்டேங்குது. இந்த தோல்வி நசரா இயேசு நாமத்தில் மாறுவதாகனா அப்படியே இருக்குது. ஏன்? விசுவாச குறைவு. அடுத்து அவிசுவாசம். அடுத்து நம்ம சுயத்தில் நல்லா ஜெபிக்கிறாமல் அப்படியே கட்டளையிடுறது, அது வாய்க்காது. பாருங்கள், 10ஆவது அதிகாரம் அப்போஸ்தலரில் பார்க்குறோம். தபித்தாள் என்கிறவள் மரித்து குளிப்பாட்டி என்ன பண்ணுறாங்க? மேலே வச்சுருக்காங்க. இந்த பேதுரு அழைக்கப்படுறாரு. யோப்பா பட்டணம் என்று பார்க்குறோம்.
அவரை உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறார். பிரேதத்துக்கு புறம்பாக திரும்பி ஜெபம் பண்ணிட்டு தபித்தாலே எழுந்துரு கட்டளையிடுறார். அது அவள் ஜீவன் வந்துச்சா? வந்துச்சு. செபிக்காமல் போய் நசரா இயேசு நாமத்தில் செய்யினா செய்யாது, நடக்காது. இயேசு நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. நீங்கள்லானும் எச்சரிக்கை, எச்சரிக்கை. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் ஒதிக்கும், செட்டைங்கில் ஆரோக்கியம் இருக்கும். மல்கியா 4:2 இப்படி சொல்லுகிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சவுனை சகோதரியே, உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னால் அப்படியே என்ன செய்யாது, நடக்கும். ஆனால் வாயின் வார்த்தையால் பாவம் செய்வதை விட்டுருங்க. ஏன்னா ஒரே நாவில் 2 நீர் சுரக்க முடியாது. தித்திப்பான நீரும் கசப்பான நீர் வரக்கூடாது. வாயின் வார்த்தை இறுதியான தேவ சமூகத்தில் பிரதியாக இருக்கணும். அப்போ தான் அவர் சொன்னது நடக்கும். இந்த வாக்கு தத்தமெல்லாம் நமக்கு ஒரு நிபந்தனையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி செஞ்சாத்தேன். ரேஷன் கார்டு இல்லாமல் நீங்கள் போய் ரேஷன் கார்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், மறந்துட்டேன் அப்படின்னு ரேஷன் கார்டை போய் வாங்குவீங்களா? ரேஷன் கார்டை கொண்டாமா, போமா எடுத்துகிட்டு வாமா. நான் ஊழியத்து போன இடத்துல ஒரு சௌரி சொன்னாங்க, அம்மா ஒரு மாதமாக ரேஷன் கார்டு இல்லை. அப்போ நான் சொன்னேன், அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். செராக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை இசேவை மையத்தில் கொடுத்து என்ன செய்யுங்க, நீங்கள் அதை வாங்க, நாளாகுன்னு சொன்னாங்க. சரி, 4 நாள் உங்களுக்கு வருதில்லை, இப்போ தொலைச்சிட்டிங்களே, என்ன பண்ணலாம்? இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கணும். நம்முடைய தேவன் பரத்துல இருக்கிறார், பரிசுத்த ஆவியார் நம்மளோடு கூட இருக்கிறார். 2 பேர் 3 பேர் கூடுகிற நடுவில் இருக்கிறார். அவர் சொல்ல கட்டளையிட என்ன செய்யாது, நிற்கும், நிற்கும். ஆகவே வீண் வார்த்தையில் பேசக்கூடாது நம்ம, அப்போ தான் அவர் சொல்கிறது நடக்கும். 3ஆவதாக நம்ம பார்க்கும்போது இங்கே எபிரேயர் 6 13 முதல் 17 வரை ஆபிரகாமுக்கு தேவன் என்ன பண்ணார், வாக்கு தத்தம் பண்ணினார். ஆணையிடுதலே சகல விவாதத்துக்கும் முடிவுன்னு அதில் வரும். தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி தம்முடைய பேரில் ஆணையிட்டாராம். ஏன்னா அவர் சொன்னால் அப்படியே நடக்கணும். நிச்சயமாகவே ஆசிரியத்து உன்னை பெருகப்படும் அவர் பேரிலே ஆணையிட்டார். மனுஷர்கள் தங்களிலும் பெரியவர் மேலே ஆணையிடுவார்கள். அதை உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்துக்கும் முடிவு. அவர் சொல்லிட்டாருன்னா அவங்க வழக்கு முடிஞ்சிடும். நீதிமன்றத்தில் வழக்கு க்ளோஸ் ஆகிடும். விவாதம் பண்ணிகிட்டே இருக்காங்களா அவங்க வீட்டில், எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு முடிவு. அவர் சொன்னால் விவாதம் முடிஞ்சு, வழக்கு முடிஞ்சது. ஒரு ரெகபோத்து வந்துடும், ரெகபோத்து வந்துடும். ஈசாக்கு துறவு வெட்டிக்கிட்டு இருந்தான், ஏசேக்குன்னு பேர் வச்சா, அடுத்து சித்தனா, 2மே முடிஞ்சிச்சு. ரெகபோத்து வந்ததா, வழக்கு முடிந்ததா? நிச்சயம் வழக்கு முடியும். இந்த கோர்ட்லேருந்து அந்த கோர்ட்டுக்கு போயிட்டாங்களா, கவலைப்படாதீங்க. ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க, நானும் வக்கீலை பிடிச்சி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டி, இன்னும் எனக்கு முடியலை, 5 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கடையில் அவங்க என்ன ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, பணம் கொடுத்துட்டாங்க அந்த இடத்துக்கு, அப்போ பத்திரம் பதியலை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துக்காரங்க வேறவங்களும் விற்றுட்டாங்க, இவங்ககிட்ட பணம் வாங்கலைங்கிறாங்க, இறந்தும் போயிட்டாங்க. அவங்க பிள்ளையே எங்கள் அம்மா அப்பா வாங்கினது எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. ஆகவே ஆனால் இவங்ககிட்ட கொடுத்ததுக்கு ஏதாவது இருக்கானா, ஒரு வவுச்சர் இல்லை. ஒரு ஞானமாக செய்யணும். ஆனால் இதே மாதிரி ஒரு வீட்டுக்கு பணம் கொடுத்துட்டு, ஒரு இடத்துக்கு வீடு கட்ட பணம் கொடுத்துட்டு 22 வருஷமாக பதியாமல் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் 52 நாள் ஜெபம் பண்ணோம். பாருங்கள், அந்த இடத்துக்காரு உடைய பையன் வந்து அவர் இறந்துட்டாராம். ஆனால் அவங்க பையன் பெங்களூர்ந்து அவங்களுக்கு இடத்த பதிஞ்சு கொடுத்துட்டான். இதெல்லாம் அவர் சொன்னார். ஆண்டவரே, இந்த மகள் ஊழியத்தை தாங்குகிற மகள், ஆண்டவரே மனம் இறங்குங்கன்னு சொல்லி எல்லாரும் 52 நாள் ஜெபம் பண்ணோம். கத்துற அந்த ஆள் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. அற்புதமாக அந்த இடத்துக்காரு வந்தார். அது அவர் சொன்னதுனால வந்தாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என் பிள்ளைய கத்துறாங்க, கதறாங்க. இதை பாருங்கள், அழகாக 2 மாடி அந்த வீடு எழும்புது. ஆண்டவரால் முடியும், ஆணையிட்டாரு. நீ போப்பா, பெங்களூர் அவர் அனுப்பியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, நீ போ, என் பிள்ளைய கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே இடத்துக்கு அவங்க மொத்தம்ல 4 லட்சம் தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு செண்டு 10 லட்சம் போகுது, 6 செண்டு. இப்போ எவ்வளவு? 22 வருஷத்துக்கு முந்தி ஒரு செண்டு 1 லட்சம் கூட அவங்க வாங்கலை. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, நடக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, அந்த இடத்துக்கார உள்ளத்தை அசைங்க, ஆணையிட்டார். விவாதத்துக்கு முடிவு வந்துச்சு, வாக்குவாதத்துக்கு முடிவு வந்துச்சு. கணவன் மனைவி ஒரே சண்டை, வாக்குவாதம், விவாதம். நீ தான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன்னு வீட்டுக்காரர் குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தார். என் சம்பாத்திட்டு நீ தொலைச்சிட்ட, பத்திரம் ஏன் அன்றைக்கி நீ போடலை அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை. ஆனால் அந்த வாக்குவாதத்துக்கு ஒரு முடிவு வந்தது. அவர் சொன்னார், நின்று போச்சு, கட்டளையிட்டார், பத்திரம் போட்டாங்க. அதே போல் உங்களுக்கு கூட ஒரு இடத்துல பாக பிரிவினையோ இல்லை இடத்த வாங்கிட்டு
நீங்கள் பணம் கட்டியிருப்பீங்க, பத்திரம் போடாமல் இருந்திருக்கலாம், இந்தான்னு ஏமாற்றி வரலாம், உங்கள்கிட்ட பாதி பணம் பெற்றுக்கலாம். ஆண்டவர் அந்த வழக்குக்கு, அந்த விவாதத்துக்கு இன்றைக்கு ஒரு முடிவு கட்டுகிறார். அவர் சொல்லாக கட்டளையிட கண்டிப்பாக நிற்கும். கடைசியாக ஒன்று யோவான் 5:14 இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. பாருங்கள், 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தில் ஒருத்தன் படுத்து கிடக்கா எருசலேம் தேவாலயத்திலேயே. அப்பமாவது அந்த குளத்தில் ஒரு தூதன் கலக்குவான். அப்பொழுது எப்படிப்பட்ட வியாதிஸ்தனும் உள்ளே இறங்குனா சுகமாயிடுவான். ஆனால் இந்த ஆள் 38 வருஷமாக படுத்து கிடக்காரு, யாரும் இவரை கொண்டு விடலை. ஏசு அந்த இடத்துக்கு வர்றாரு. இது என்ன பண்ணுறாரு, அவன் எழுந்து போயிட்டான், உன் படுக்கை கொண்டு படுக்கை எடுத்து நடன்ட்டார். ஆனால் அவனுக்கு ஏசுன்னு தெரியலை. எல்லாரும் யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கேள்வி எழுப்புறாங்க, பரிசை செய்கிற, எப்படி நீ எழுந்து போய் நடமுன, அவனுக்கே தெரியல. ஆனால் ஒரு நாள் தேவாலயத்தில் இயேசு வந்தார். அவனை பார்க்குற, ஏதோ நீ சுகமானப்பாய், இனி உனக்கு அதிக கேடானதொன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாத கட்டளையிட்டார். பாவத்தினால தான் அந்த வியாதி எலும்பி நடக்க முடியலை, அவனால் பிரகாசிக்க முடியலை. உதவி யாரும் இல்லை. நம்முடைய பாவம் ஆண்டவர் நமக்கு செவி சாய்க்க முடியாதபடி தடையாக சுவரை போல் இருக்குமா. பாவம் செய்கிற ஆத்மா சாவு. ஏன் நம்ம ஜெபத்துக்கு பதில் இல்லை? இனி நம்ம பாவம் செய்யக்கூடாது. அறிக்கையிடாத பாவங்கள் குற்றங்கள் இருந்தால், அக்கிரமங்கள் ஆண்டுட்டு அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். அப்புறம் நமக்கு இரக்கம் கிடைக்கும். கண்டிப்பாக பாவத்துக்கு ஒரு முடிவு. இனி பாவம் செய்யாமல் நீங்கள் வாழணும்னா ஆண்டவர் சொல்ல ஆகும் கட்டளைன்னு இருக்கும். வியாதி இல்லாமல் ஆசீர்வாதமாக வாழணும்னா ஆண்டவர் சொன்னாது அப்படியே நடக்கும். அவரை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார். வருஷக்கணக்காக இருக்கிற எந்த ப்ராப்ளத்தையும் இன்றைக்கு நீக்க விரும்புகிறார். அவர் சொல்லா கட்டளை நிற்கும். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிற அவர் சொல்லா கட்டளை நிற்கும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான ஜாய் டிவி நேயர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா ரகலா வர உங்களால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அல்லேலூயா ரக அரிப்பு, உடல் முழுவதும் அரிப்பு. கர்த்தர் சொல்லுகிறார், அரிப்பு சாவை நீங்கி போவதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், அரிப்பு சாவை நீங்கி போவதாக. தேவனர் அசைவாடுவீராக. அல்லேலூயா ரக அதிகா பாபா லாபாரவோ. அல்லேலூயா. எழுதி வச்ச அந்த பத்திரத்தை காணோம், தேடிக்கிட்டே இருக்கீங்க. அல்லேலூயா. காணாமல் பொருளுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டீங்க. இயேசு சொல்லு, அது கிடைச்சது, கழுதை கிடைச்சது, அந்த பொருள் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவரே இறங்கப்பா. அநேகர் அழுகிறீங்க, ஆண்டவர் எனக்கு இறங்க மாட்டார்னு. நித்திய கிருபையினால் இறங்குகிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உன் முகத்தில் வடிகிற கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். கண்ணீருக்கு காரணமாக இருக்கிற ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. ஆவியானவர் இறங்கி ஆசீர்வதிப்பாராக, ஆளுகை செய்வாராக, தடைகள் நீங்கி போவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஃபைனல் கார்டு பிரச்சனை நீங்கி போவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. மிச்சமே எடுக்க முடியல, சம்பாத்தியம்லாம் பொத்தல் பையில் போட்ட மாதிரி இருக்குது. அந்த தரத்தில் நீங்கி போவதாக. இயேசு நாமத்தினால ஆசீர்வதி. இயேசு நாமத்து பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443
930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.